ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஃபிஃப்த் தே சோல் மீ டு மாஃபியா பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. அப்போன்னு பார்த்து உங்களை கரெக்டாக ஜேகே வந்து சேவ் பண்ணிடுவார். அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ உங்களை ஜேகேவோட டேடி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார்ல காரில், அதுக்கு பேரலாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ தயாங் வந்து ரொம்ப பிரேக் டவுனாக இருப்பார். பிகாஸ் ரெமியும் ராக்கியாக லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும். ஸோ அப்படியே பார்க்கு போய் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேபி சாண்டு வச்சு ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டிகிட்ருப்பா. ஸோ அது பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துடும். அப்போ அந்த பேபி அழுதுகிட்டே இருக்கும். அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக மோனா வந்துட்டு ஹச்சோ செல்லம் ஏன் அழுறீங்க ஸோ அந்த பேபி அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போ மோனா இருந்துட்டு இங்கே பாரு செல்லம், இந்த வீடு விழுந்துச்சுன்னா என்ன, இன்னொரு வீடு நீ ஸ்ட்ராங்காக கட்டு ஓகேவா. இங்கே பாரு ஸ்வீட்டி, எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது விழுந்துடும், பட் செகண்டாக ஒரு சான்ஸ் கிடைக்குதில்ல, அது எப்போவுமே விழாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துட்டையும் தயாங் பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காரு. அப்போ மோனா போயிட்டு தயாங் முன்னாடி நின்றுட்டு தயாங் ஓகேவா நீங்கள். ஸோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ மோனா போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் தயாங், எனக்கு உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு தயோட ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு தேஷி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. உங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெமி உங்களுக்கு கிடைப்பா. இப்படி சொன்னதும் அப்படியே டியர்ஸோட மோனா ஐஸியாக பார்க்குறாரு. அப்போ ஒரு வாய்ஸ், ஹே மோனா இங்கே என்னடி பண்ணுற. அப்பா என்ன உனக்கு என்ன எங்கள் வேலை. ஹே மோனா இதை நான் உன்கிட்ட கேட்டேன், என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் இவங்க கூட உட்காந்துட்டு அதுவும் கையெல்லாம் பிடிச்சிட்டு. ஸோ மோனா அப்படியே ஹேண்ட்ஸை விட்டுட்டு ஏஞ்சி நின்று என்னப்பா சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். இங்கே பாரு மோனா, நான் உனக்கு அன்றைக்கே சொல்லிட்டேன் இந்த பையன் கூட பேசாதன்னு. அப்பா நானும் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேனே எனக்கு இவரை தான் பிடிக்கும்னு, அப்புறம் என்ன மோனா எதிர்த்து பேசுகிறியா. அப்போ அப்படியே உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ மோனாவோட டேட், இங்கே பாரு உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணு பின்னாடி சுற்றாத. ஐயோ அப்பா, அவர் ஒன்றும் என் பின்னாடி சுற்றலை, நான் தான் அவர் பின்னாடி சுற்றுறேன். லூசாடி நீ, ஒரு பொண்ணு பேசுகிற பேச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு மோனோட ஹேண்ட்ஸை கிராப் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மோனா தேயோங் டேஷி ஐம் சாரி, பட் எப்பாலாம் எனக்கு பயம் இல்லை, மற்றபடி ஐ லவ் யூ, நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேண்ணா சொல்லி அனுப்புங்க. இப்படி பேசிகிட்டே அப்படியே உங்கள் டேடி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. மோனா சும்மா இருன்னு சொல்கிறேன். ஸோ வீட்டுக்கு போனதும் என்ன மோனா இது அன்றைக்கும் கிட்டே நான் சொல்லிட்டேன்ல, நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுடி பசங்களாம் செட் ஆகாது, நம்மளே ஏதோ காசு இல்லைன்னா கூட டீசெண்டாக வாழ்கிறவங்க, ஆனால் நீ இப்படி அவங்க கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல. ஐயோ உங்களுக்கு என்னன்னா சொல்லி புரிய வைக்க, நான் தான் அவர் பின்னாடி சுற்றுறேன், அவர் ஒன்று என் பின்னாடி சுற்றலை. சி பொண்ணா நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க. உண்மைதான்ப்பா, அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ என்ன அவன் வச்சிருக்க காசுக்காக தானே அவன் பின்னாடி சுற்றுற அப்படின்னு கேட்டுடுறாரு. உடனே மோனா வந்துட்டு சி என்னை பார்த்தா அப்படியாப்பா தெரியுது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இங்கே பாரு மோனா, ஜேகே பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அவன் எவ்வளோ பெரிய ரவுடின்னு, அவன் கூட இருக்கிறவனா இவனும் அப்படி தானே இருப்பான். ஐயோ அப்பா உங்களுக்கு புரியல போல், தயோங் ஜேகே மாதிரி கிடையாது, இவர் டோட்டலாக வேறு மாதிரி. என்ன வேறு மாதிரி உங்களுக்கு சொன்னால் புரியாது, சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனா போயிடுறாங்க. ஸோ பேரலாக இதுதான் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் ஜேகே உங்களை எப்படி வந்து காப்பாற்றிருப்பாருன்னா, ஜேகேவோட டேட் உங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாரா. ஸோ ஜேகே அங்கேருந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு, அப்பா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, வயனை எங்கே கூப்பிட்டு போனுங்க நீங்கள் என்கிட்ட சொல்லாமல். என்ன ஜேகே என்ன, நான் வயனை எங்கேயும் கூப்பிட்டு போகல. அப்பா இங்கே பாருங்கள் டேட், நீங்கள் போய் சொல்லாதீங்க. சரி ஜேகே நான் போய் சொல்கிறதாவே வச்சுக்கோ, இப்போ என்ன வயன் தானே, வயன்லாம் அந்த டேவிட் கிட்ட இருக்கா. என்ன டேவிடா, ஏன் டேட் அவன்கிட்ட போய் எதுக்கு டேட் இப்படி பண்ணீங்க. எதுக்குண்ணா ஜேகே என்ன தெரியாத மாதிரி பேசுகிற, முன்னாடியே பேசி வச்சது தானே இது. டேட் எனக்கு உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் போய் வயனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. உடனே ஜேகேவோட டேட், ஜேகே நெல்லு டேட், என்ன இப்போ நீ என்னை தாண்டி போயிட்டீன்னா
இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. டேட், ஏன் டேட் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம் ஜேகே, நான் கொடுத்தாச்சு வயனை. அப்புறம் காசை நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னை அந்த டேவிட் முன்னாடி அவமானப்படுத்தாத. டேட், என்னால் ஃபைனை விட்டுலாம் கொடுக்க முடியாது. இங்கே வேறு ஜேகே, கேட்ட காசை விட அதிகமாகவே கொடுத்துருக்கான் அந்த டேவிட். டேட், ஏன் டேட் இப்படி பேசுகிறீங்க? ஃபைன் நம்ம ரெமி மாதிரி தானே. ஏன் டேடி அவளை மட்டும் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜேகே, நீ அழுதலாம் என்கிட்ட இப்படி பேசாத. டேட், நான் வாயினை காப்பாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அகைன் போகிறாரு. உடனே அவங்க டேட், ஜேகே இங்கே பாரு, நீ போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உன் டேடை உன்னால் உயிரோட பார்க்கவே முடியாது. டேட், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னென்னு எனக்கு வைன் வேணும். என்ன ஜேகே, பேச்ச கேட்குற மாதிரி இல்லை போல். நான் உனக்கு வேணாம்ல? எனக்கு வேணாம், எனக்கு என் வைனை மட்டும் போதும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்படி சொன்னதும் ஜேகே டேட், ஓ அப்படியா, உனக்கு நான் வேணாம்ல? நீ எப்படி வைனை காப்பாற்றுறேன்னு பார்க்கலாம். டேட், டேய் வெளில கேட்டு போட்டுடா. டேட், என்ன பண்ணுறீங்க? டேய் பூட்டுன்னு சொன்னேன். உடனே அந்த செக்யூரிட்டிஸ்லாம் போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டேட், எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? லூஸா நீங்கள்? ஆமாம், எனக்கு பணத்து மேலே நான் லூஸ் ஆகிட்டேன், பைத்தியம் ஆகிட்டேன். டேட் அப்படின்னு ஜேகே ஓடி வந்து அவங்க டேடியோட காலரை பிடிச்சிட்டு, ஏன் டேட் இப்படி பண்ணுறீங்க? என்னை நம்பி வந்தவ டேடாவை அவளை இப்படி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு எப்படி டேட் அவன் மூஞ்சில் நான் போய் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க டேடியை பிடிச்சி அடிக்கிறாரு. ஜேகே, என்னையே அடிச்சிட்டல டேட், நான் வயனுக்காக இதுவும் பண்ணுவேன் இன்னமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஜேகே அவங்க டேடி அப்படியே அடித்து போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ ஜேகே அவர் டேட் சொன்ன பிளேஸ்க்கு ஜேகே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்கலாம், டே ஜேகே உனக்கு இங்கன்னா வேலை? டேய் எங்கே என் வயனுங்க? என் வயனுங்க? டே வயனா? யார் அது? அடிச்சு பல்லுலாம் கட்டிடுவேன். என் பொண்டாடி எங்கடா? ஃபோன் பொண்டாட்டியா? இங்கே பாரு ஜேகே, ஏதோ தப்பான பிளேஸ்க்கு வந்திருக்க போல். இங்கே உன் ஒய்ஃப்லாம் இல்லை. டேய் எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் வயனுங்க? வயன் இங்கே இருக்கியா? வயன் நான் வந்துட்டேன்டி. ஸோ ஜேகே இப்படி உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் நீங்கள் அந்த பிளேஸில் இல்லை. நீங்கள் அங்கே இல்லது ஜேகேக்கு தெரியாமல் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்ருக்காரு. டேய் என் வயன் எங்கடா? எங்கடா வச்சுருக்கீங்க அவளை? டே ஜேகே, எனக்கு தெரியாதுடா உன் வயன் எங்கன்னு. என்ன அப்படி எங்களை சாகடிக்கிற? என் பொண்டாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா, உன் பொண்டாட்டியெல்லாம் இங்கே இல்லைடா. உன் வயன் எங்கேயோ வேறு எங்கேயோ இருக்கா போல், அங்கே போய் தேடுடா அப்படின்னு அந்த பையன் முடியாமல் சொல்கிறான். ஸோ ஜேகே அந்த ஃபேக்ட்ரி விட்டு வெளில வந்துட்டு அப்படியே கீழே நீண்டோன் போட்டுட்டு, வயன் நீ எங்கடி இருக்க? என்ன பண்ணுறேன்னு தெரில, உன்னை நான் எங்கன்னு போய் தேடுவேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காரு. அப்போ கீழே உங்களோட இயரிங்ஸ் கிடைக்குது. அதை ஜேகே அப்படியே எடுத்து பார்த்துட்டு, இது என் வயனோடது மாதிரி இருக்கே, என்னோட வயன் தான் அது. வயன் நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க மாதிரி எனக்கு தோணுதுடி. வயன் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அப்படியே போகிறாரு. ஸோ உள்ளே வயன் நீ இருக்கியா அப்படின்னு உங்களை கூப்பிட்டுட்டே போகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா மாதிரி உட்காந்துட்ருக்காரு. தாத்தா, என் ஒய்ஃப் இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு போனாலா? ஜேகே அப்படியே முடியாமல் அந்த தாத்தா கிட்டே கேட்குறாரு. அப்போது தம்பி நில்லு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி முடியாமல் இருக்க? அது என்னோட வயன், அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கா, எங்கன்னு தெரில. இங்கே பாரு தம்பி, இது ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கெல்லாம் யாரும் இருக்க சான்ஸ் இல்லை. அவள் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. இருட்டுற மாதிரி இருக்கு, அவளுக்கு பயம். தாத்தா, இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை தம்பி, எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இங்கே ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் ஒன்று இருக்குது, நீ வேணா அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அவங்க சவுண்ட், நீங்கள் அங்கே கத்திருப்பீங்களா யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு, அந்த சவுண்ட், யாராச்சும் இருக்கீங்களா, எனக்கு காப்பாற்றுங்க ப்ளீஸ். உடனே ஜேகே,
உங்களுக்கு கேட்டுதா? ஆ, அது கேட்டுச்சா? என்னோட வயன் தான் அது. வயன், எங்கடி இருக்க? வயன், நான் வந்துட்டேன் வயன், அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறாரு. ஸோ ஜேகே அப்படியே உங்களை தேடி வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே உங்களை கண்டுபிடிச்சி உங்களை பார்த்துட்ருப்பார்ல. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்ததும் நிலன் போட்டு அழுதுட்ருப்பீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, டேய் டேவிட் பொறுக்கி நாயே, உனக்கு என் பொண்டாடி கேட்குதில்ல இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவிடை பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அந்த தண்டர் லைட் அப்படியே ஜேகே மேலே விழுது. அப்போ டேவிட் ஜேகேவை பார்க்கும்போது ஜேகே அப்படியே ஃபுல்லாக மண்ணில் அப்படியே விழுந்து எழுந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. ஸோ அப்படியே கோவமாக டேவிடே பார்த்துட்டு டேவிடை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. தென் நீங்கள் அதே பிளேஸில் அப்படியே நீலன்னு போட்டு அழுதுட்ருக்கீங்க. தென் அப்படியே தயங்க உங்ககிட்ட வந்துட்டு, வயன் வயன் ஆர் யூ ஓகே? வயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? தென் ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதோ ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்து நீலன்னு போட்டுட்டு, வயன் உங்கள் ஃபேஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு, வயன் என்னை பாருடி, வயன் ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே பேபி? ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சி நிற்கிறீங்க. ஜேகேவும் எந்திரிச்சு நின்றுட்டு, வயன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைல்ல, சொல்லுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் ஹார்ட்டை தொட்டு பாரு, துடிச்சுன்னே இருக்குடி. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவோட ஹேண்ட்ஸ் பாடி ஃபுல்லாக அப்படியே செம்மையாக ஷிவர் ஆகுது. அப்போ ஜேகே, வயன் ஏதாச்சும் சொல்லுடி வயன். அப்போ நீங்கள் ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு, ஜேகே நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல வயன், எதுக்கு ஜேகே என்ன காப்பாற்ற வந்த? அப்படியே விட்டுருக்கலாம்ல, நான் செத்து போயிட்டுருப்பல்ல ஜேகே, எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? நான் போர் அடிச்சிட்டல ஜேகே உனக்கு, அதனால தானே என்னை யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்துட்டல்ல? ஆமாம் தானே ஜேகே? சத்தியமாக அப்படி இல்லை வயன், போதும் ஜேகே, எத்தனை வாட்டி என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உன்னை நம்பி நம்பி நான் கடைசியில் தோற்று தான் ஜேகே போகிறேன். அப்படிலாம் இல்லை வயன், இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தொடாத ஜேகே, என்ன ப்ளீஸ் தொடாத வயன், நான் வேணும்னே பண்ணலடி எதுவுமே. டேட் உங்ககிட்ட என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன ஜேகே, உனக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத ஜேகே. இல்லை வயன், எனக்கு தெரியும். அப்புறம் தெரிஞ்சிட்டு ஏன் ஜேகே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? அப்புறம் எதுக்கு ஜேகே என்கிட்ட க்ளோஸாக இருந்த மாதிரி நடிச்ச? அப்போ நீ என்ன உண்மையாகவே லவ் பண்ணல? எல்லாமே நடிப்பா ஜேகே. உன் டேட்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும் ஜேகே, ஆனால் என்னையே மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வயன் அப்படி மட்டும் நினைக்காதடி ப்ளீஸ் வயன், அப்படி தப்பாக நினைக்காத வயன். அப்புறம் என் மேலே வச்சிருக்க லவ்லாம் உண்மையா ஜேகே? உண்மையான்னு சொல்லு. இல்லை தானே? இல்லை தான், எனக்கு தெரியும். என் அப்பாவும் எனக்கு உண்மையா இல்லை, என் புருஷன் எனக்கு உண்மையா இல்லை. இனி நான் வாழ்ந்து என்ன தான் பண்ணுவேன்? வயன் ப்ளீஸ் டி, என்னை நம்புடி. சாரி வயன், வயன் இட்ஸ் மை ஃபால்ட் ஒன்லி, ப்ளீஸ் டி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு வயன். இதுக்கப்புறம் உன்னை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் வயன். இதுவே ஏதோ தெரியாமல் நடந்ததுடி. தெரியாமலையா? உன் டேட் சொல்லிட்டாரு ஜேகே, உனக்கு தெரிஞ்சுதான் நடந்ததுன்னு சத்தியம் பண்ணி சொல்லி என் மேலே. உனக்கு தெரியும்ல, சொல்லு ஜேகே,
ஏன் சைலண்ட்டாக இருக்க? அப்போ ஜேகே அப்படியே டியோஸோட தெரியும் தெரியும்டி, முன்னாடியே தெரியும். அப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ப்ளஸ் கோவத்தோட ஜேகேயோட செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறீங்க. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு ஜேகே இப்படி பண்ண? ஏன் ஜேகே இப்படி பண்ண? நம்பினேனே ஜேகே உன்னை. எனக்கு உன்னை விட்டு யார் ஜேகே இருக்கா? எதுக்கு? ஃபைன், ஐம் சாரி, தெரிஞ்சு பண்ணல. போதும் போதும் ஜேகே. நீங்கள் ஜேகேயோட காலரை பிடிச்சிட்டு, ஜேகே இனி கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட நான் செத்துட்ருப்பேன் ஜேகே. ஏன்டி இப்படி பேசுகிற? உனக்கு ஒன்றாக நான் விட மாட்டேன் வாயன். அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டே ஜேகே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட. உனக்கு தேவையான அப்போலாம் என்னை யூஸ் பண்ணிட்டு இல்லை ஜேகே நீ. அப்புறம் வேண்டான்னு தூக்கி போட்டல்ல. அதான் அதோ அந்த டேவிட் அவன்கிட்ட கொடுத்துட்டல்ல ஜேகே. வயன், உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? இதுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. போய் சொல்லாத ஜேகே. திருப்பி திருப்பி மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருந்த ஜேகே. ஆனால் என்னால் முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்ன நினைச்சா எனக்கே கோவம் வருது ஜேகே. உன்னை போட்டு அடிக்கணும்னு தோணுது. ஆனால் என் மனசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஜேகே. உன்னை விட்டு தூரமாக போகணும்னு தோணுது. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. நம்பிக்கை வச்சவங்க கூட என்னை ஏமாத்துறாங்க. யாரை நம்புறது ஜேகே நான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டியோஸோடு நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே நீல் டவுன் போட்டு உங்கள் லெக்ஸ்கிட்டே அவரோட ஹெட்டை வச்சு அழுதுட்ருக்காரு. வயன், என்னை மன்னிச்சிடுடி. எனக்கு உன்னோட மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸே இல்லை வயன். நீ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா வயன்? உன்னை ஹாப்பியாக நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. உன்னை அழுக வச்சு தான் வயன் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் வயன். ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடு வயன். என்னை விட்டு மட்டும் போகாதடி ப்ளீஸ் வயன். உன்னை கெஞ்சி கேட்குறேன், ஐ பெக் யூ டி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுதுட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஜேகேயோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சி மூவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. வயன், வயன் எங்கே போகிற? நில்லு அப்படின்னு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. வயன், உன்னை தாடி கேட்குறேன், வா வீட்டுக்கு போகலாம். எனக்கு போய்க்க தெரியும் ஜேகே, என் பின்னாடி வராது. வயன், நீ எப்படிடி போவ? உன்னோட கண்டிஷனை பாருடி, எப்படிடி போவ? உடனே தயம், வயன் இங்கே பாரு வயன், சண்டை போடுறதா இருந்தா எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வயன். ப்ளீஸ் ஒரு வாட்டி நான் சொன்னால் கேட்பல்ல? நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. வயன் நில்லுன்னு சொன்னேன். இப்படின்னு ஜேகே கத்திட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு, இங்கே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. இங்கே பாரு ஜேகே, எனக்கு போய்க்க தெரியும், நான் போகிறேன், நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடியே நடந்து வராரு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, யாரும் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம். என்ன வயன் வெள்ளாடுறியா நீ? அப்போ நீங்கள் அழுத்துட்டே, ஏன் ஜேகே என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா நீ? ஏன் இப்படி பண்ணுற? என்ன இப்படி பண்ணுற ஜேகே? ஹேய், கூட தானே வரேன்னு சொன்னேன், ஏன்ட்டு இப்படி பண்ணுற? நீ வர வேண்டாம். இங்கே பாரு ஜேகே, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் செத்துருவேன் ஜேகே. அதுக்கப்புறம் உன்னால் என்னை பார்க்கவே முடியாது. வயன் இங்கே பாரு, எனக்கு கோவம் வருது வயன். உன் கோவத்தில் என்கிட்ட மட்டும்தானே ஜேகே நீ காட்டுவ. பாரு வயன், எனக்கு நீ இல்லாதது எனக்கு எப்படி தெரியுமாடி இருந்துச்சு. ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுற வயன்? நீ என் கூட வா,
நீங்கள் அகைன் அகைன் அதுதான் சொல்கிறீங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராத ஜேகே. நீ வந்தன்னு தெரிஞ்சுதுன்னா நான் செத்துருவேன். நான் சாகணும்னு நீ நினைக்கிறீன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா ஜேகே. உன் கண்ணு முன்னாடியே நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே நீட்லோன் போட்டுட்டு ஃபயன் நில்லடி, எதுக்கிட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னாடி போனதும் ஜிம்மினோட கார் வருது. ஸோ ஜிம்மின் இறங்கி உங்களை பார்த்துட்டு வயன் வயன் என்னாச்சு உனக்கு, வயன் நீ ஓகே தானடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஜிம்மினும் பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. ஸோ காரை விட்டு மோனா இறங்கி வந்துட்டு அப்படியே ஜேகே கிட்டே ஓடி போயிட்டு ஜேகேயோட காலரை பிடிச்சிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க ஜேகே அண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு தயம் மோனா என்ன டே ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க. ஏன் ஜேகே இப்படி பண்ண, உனக்கு எப்படி மனசு வந்தது ஜேகே, அவ உன்னோட வயன் ஜேகே, உனக்கு எப்படி ஜேகே இப்படி பண்ண மனசு வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ண. மோனா அது இல்லடி, நான் ஒன்றும் தெரிஞ்சே பண்ணல, பொய் சொல்லாத ஜேகே, உனக்கு தெரியும்ல வயனோட டாட் என்ன பண்ணாரு, உங்கள் டாடி என்ன பண்ணாரு எல்லாமே உனக்கு தெரியும்ல ஜேகே, ஏன்டா மறைச்ச. ஸோ இங்கே ஜிம்மின் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கார்ல. ஸோ நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை விட்டுட்டு அப்படியே ஜேகே கிட்டே ஓடி வந்து ஜேகேவை செம்மையாக போட்டு அடிக்கிறாரு. அந்த பிளேஸில் செம்மையாக ரெயின் வருது. அப்போது அப்படியே கீழெல்லாம் விழுந்து ஜேகேவை போட்டு செம்மையாக ஜிம்மின் அடிச்சிட்டு இருக்கும்போது ஜேகே பொறுக்கி அவகிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன் இந்த ஜேகேவை நம்பாத. ஆனால் ஒரு வாட்டியாச்சும் என் பேச்சு அவள் கேட்டாளாடா, எப்போவுமே உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. எப்படி ஜேகே உனக்கு இப்படி மனசு வந்தது ஜிம்மினா, நான் அப்படி பண்ணுவேனடா என்னோட வயனை, அதை பண்ணிட்டியடா. அப்புறம் இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, அவள் ஒடிஞ்சிட்டாடா. எதுக்குடா ஜேகே இப்படி பண்ண ஜிம்மின், நான் ஒன்றும் என்னை நம்புடா அப்படின்னு ஜேகே அழுதுட்டுருக்காரு. ஸோ ஜிம்மின் எதுவுமே கண்டுக்காமல் செம்மையாக போட்டு அடிக்கிறாரு. ஸோ ஜேகேவும் எதுவுமே பேக் அடிக்காமல் அப்படியே அடியும் வாங்குறாரு. அப்போ தயவங்க வந்துட்டு டே ஜிம்மின் என்ன ஆளுக்கு வந்து அவன் மேலே கை வச்சிட்ருக்கீங்க, என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா, எட்ரா அவன் மேலே இந்த கையை. உடனே ஜிம்மின் என்னடா டே இவன் ஏதோ நல்ல காரியம் பண்ணிவிட்டு இவனை வந்து நான் அடிக்கிற மாதிரிலாம் நீ பேசுகிற, இவன் பண்ண காரியம் என்னன்னு தெரியுமா உனக்கு, என்ன தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும்டா ஜிம்மின், எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுகிறேன் நான். அவனுக்கு வயனை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கும் தெரியும், அவன் எப்படி அப்படி பண்ணுவான். உடனே ஜிம்மினுக்கு கோவம் வந்துட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருக்கான், மனசாட்சியே இல்லாமல் உன்னோட பொண்டாட்டி தானடா அவ, வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா, அதுவும் காசு வாங்கிட்டு. சி உன்னை நினச்சாவே. அதுக்கு தயம் ஜிம்மின் என்ன வயன் கன்சீவாக இருக்காளா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க ரெண்டு பேரும், என்னோட அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா ரெண்டு பேரையும் நான் உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன். அப்போ ஜேகே அப்படியே மோனாவை பார்த்துட்டு மோனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோனா ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே அப்படியே எந்திரிச்சு மோனா கிட்டே போயிட்டு மோனா என்னடி சொல்கிற, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, என்ன ஜேகே தெரியாத மாதிரி பேசுகிற. ஏ மோனா எனக்கு தெரியாதுடி, வயன் உன்கிட்ட சொல்லலையா. வயன் என்கிட்ட எதுவுமே சொல்லலடி இதை பற்றி, உங்ககிட்ட சொன்னாலா. எனக்கு ஜிம்மின் தான் சொன்னான். அப்போ ஜேகே அப்படியே ஜிம்மின் கிட்டே போயிட்டு டிஜிமின் சொல்லுடா, வயன் உண்மையாவே வா, என்ன உனக்கு தெரியாதா, இல்லை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறியா. ஜிம்மின் விளையாடாத ஜிம்மின், உண்மையாவே வா, என்னோட வயன் கன்சீவா உண்மை. டே ஜேகே இங்கே பாரு, இந்த நடிக்கிறவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்பட்டு டே ஜிம்மின் உண்மையாகவே ஜேகேக்கு எனக்கு யாருக்குமே தெரியாதுடா, உனக்கு எப்படி தெரியும் வயன் சொன்னாலா. அது எப்பட்றா ஒரே வீட்டில் இருந்துட்டு தெரியாமல் இருக்க ரெண்டு பேருக்கும், ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போயிட்டுருக்கா, அது
உங்கள் 2 பேருக்கும் தெரியலைல்ல? அப்புறம் என்ன தான் மாஃபியா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. என்ன 1 வாரமா? உனக்கு எப்படிரா தெரியும்? ஜிமின் ஒழுங்காக சொல்லு. என் ஹாஸ்பிட்டல் தான் வந்து போனா அவள். என்னோடய ஃப்ரெண்டு தான் அவளை செக்கப் பண்ண டாக்டர். ஸோ என்கிட்ட சொன்னாங்க. அவளை சொல்லுவா, நான் வெயிட் பண்ணேன். ஆனால் அவன் என்கிட்ட சொல்லலை. அதை கூட விட்டுருவேண்டா. ஆனால் ஜேகே இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல நீ, இதுதான் நான் நம்ப முடியல. ஜிமின் ப்ராமிஸாக எனக்கு தெரியாதுடா. ஃபைன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எப்படி சொல்லுவா? எல்லா சின்ன விஷயத்துக்கும் அவளை பிடிச்சி திட்டிகிட்ருப்பியே. அவங்க அப்பா என்ன பண்ணாலும் அவளை திட்டுவேன், அவன் தம்பி என்ன பண்ணாலும் அவளை திட்டுவேன். உனக்கு அவளை திட்டுறதுக்கு காரணமே கிடைக்கலன்னா கூட திட்டுவல்ல நீ. ஜிமின் அப்படி இல்லைடா பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஏஞ்சி போய்ட்றாரு. நான் என்னோட வைனன் நானே இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு உங்களை தேடுறதுக்கு வந்துடுறாரு. அகைன் ஜேகே அப்படியே நீலூன் போட்டுட்டு, ஐயன் என்கிட்ட என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேற, அவ்வளோ கொடூரமான மிருகமாயிட்டேன் தான் நான் உனக்கு. நம்ம பாப்பா என்கிட்ட சொல்லலையே வைன், ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துட்ருக்காரு. அப்போ மோனா, ஜேகே இங்கே பாரு, பையன் என்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. மேபி அவள் சொல்லலான்னு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். நீ வரி பண்ணிக்காத ஜேகே. மோனா மோனா ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? வைனை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருடி ப்ளீஸ் டி. அவள் இனி என் கூட இருக்க மாட்டா, என்னை விட்டு போயிடுவான்னு தோணுது. ப்ளீஸ் மோனா. ஜேகே நீ அவளை நல்லா பார்த்துப்பியா? இப்போ அவள் முன்ன மாதிரி கிடையாது ஜேகே. அவளுக்குள்ளே இன்னொரு உயிர் இருக்கு. நீ அவகிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணினா மோனா, இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் மோனா. ஐ ஸ்வேர். ப்ளீஸ் மோனா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும். ஜேகே நான் ட்ரை பண்ணுறேன் ஜேகே. ஸோ ஜேகே எல்லா பிளேஸ்லேயும் போய் உங்களை தேடுறாரு. ஸோ உங்கள் வீட்டுக்கும் போய் தேடியிருப்பார். அப்போ உங்கள் சிஸ்டர் எமி வந்துட்டு, ஜேகே என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க? அப்பாவும் மீட் பண்ணுமா? இல்லை வைன் வந்திருக்காளா எமி? உடனே ராக்கி வந்துட்டு, ஜேகே என்ன ஃபைன் இங்கே வரல, எதுக்கு நீ அவ்வளோ தேடுற? ஃபைன் வரலையா? சரி அப்படின்னு ஜேகே போயிடுறாரு. உடனே ராக்கி ஓடி போயிட்டு ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஜேகே என்னடா பண்ண அவளை, எக்காவை என்னடா பண்ண? இங்கே பாரு ராக்கி, எனக்கு அவகிட்ட பேசி புரிய வைக்க எனக்கு டைம் இல்லை. நான் வைனை போய் தேடணும். என்ன தேடணுமா? எக்காவை என்னடா பண்ண? ராக்கி என்னாச்சு, வைனுக்கு என்னாச்சு அப்படின்னு எம்மி கேட்குறா. ஜேகேக்கு நின்று பேச அளவுக்கு டைம் இல்லாமல், டேய் அப்புறம் வச்சுக்கோங்கடா உங்கள் பேச்சை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கோவமாக போகிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஸோ ஜிமினா வீட்டுக்கு போயிட்டு தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. மோனா வீட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் இல்லை. ஸோ ஜேகேக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனவ எண்ணி எங்கடி தேடுவேன், என்னை விட்டு போகிற, ஒரு சான்ஸ் கொடுடி எனக்காக ப்ளீஸ் வைஷன், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு, ஜேகே இங்கே பாரு, ஃபைன் எங்கேயும் போயிருக்க மாட்டா, நீ அழுவாதடா. இல்லை மச்சான், என் வைன் பாப்பா வர வச்சிருக்கா, எங்கே போனானே தெரியல. இங்கே பாரு ஜேகே, வா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நான் ஆளுங்களையும் தேட சொல்லியிருக்கேன், அவனுங்களும் தேடுவானுங்க, நம்ம போய் பார்க்கலாம். இல்லை நான் வைனை தேடாமல் நான் வரவே மாட்டேன். ஸோ ஜேகே அப்படியே உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. தென் அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாரு. டேய் ஜேகே எங்கே ஓடுற அப்படின்னு தயவங்க பின்னாடியே ஓடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே ஜேகே வீட்டுக்கு போயிட்டு, அந்த கார்டன் ஒன்று இருக்கும்ல வீட்டில், நீங்கள் கூட ரோஸ் வளர்த்துருப்பீங்களா, ஸோ அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அந்த ரோஸ் பக்கத்துலேயே அப்படியே கீழே படுத்துட்ருக்கீங்க வயன். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு, ஸோ உங்கள் ஹேரை அப்படியே ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு,
பையன், எனக்கு தெரியும் என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வேறு ஏதோ பிளேஸில் இருக்கிறீங்க. ஸோ உங்களை சுற்றி ஒரே ஃப்ளவர் தீமில் இருக்குது. எங்கே இருக்க நான் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வரீங்க. கீழே ஹாலில் யாருமே இல்லை. யார் வீடு இது, எங்கே இருக்க நான் அப்படின்னு அப்படி கீழே போகிறீங்க. பார்த்தா கார்டனில் ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகேயோட பேக் சைட் பார்க்குறீங்க. ஸோ பேக் சைட் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸாக தெரியுது. இது ஜேகேவா? வேற யாரோ மாதிரி இருக்கே, டேவிடா? அப்படியே நீங்கள் ஃப்ரெண்டில் போகிறீங்க. ஸோ ஜேகே டக்குன்னு டர்ன் பண்ணுறாரு. அப்போ தான் நீங்கள் ஜேகேவை ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. ஃபஸ்ட்டு மாஃபியா மாதிரி இருந்திருப்பார்ல, இப்போ அப்படியே கூலான பாயாக சேஞ்ச் ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸ் அப்படியே விரிச்சு பார்க்குறீங்க. ஜேகேவா இது? அப்படியே ஜேகேவோட சைடில் பார்த்தா உங்கள் ஃப்ளவர் ஒன்று வளர்த்துருப்பீங்களா, ரோஸ். ஸோ அதுக்கு அப்படியே வாட்டர் போர் பண்ணிகிட்ருக்காரு. இது ஸோ நீங்கள் அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க அதே பிளேஸில் நின்றுட்டு. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டே, பையன் ஹாப்பி மார்னிங். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, இங்கே பாரு பையன், எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே கோவம் இருக்குன்னு. உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ பேசு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஐ லவ் யூ வயன். நேற்று உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா வயன்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஆனால் நீ நம்ம வீட்டில் தான் இருந்த. நீ ஏன் தெரியுமா என்னை விட்டு போகல? பிகாஸ் யூ லவ் மீ வயன். அப்போ நீங்கள் ஜெக்கியை பார்த்துட்டு, நான் ஏன் நேற்று உன்னை விட்டு போகல தெரியுமா ஜேகே? உன்னை விட்டு தூரமாக போனாலும் எனக்கு சேஃபாக இல்லை. உன் கூடவே இருந்தால் கூட எனக்கு சேஃபாக ஃபீல் ஆகாது ஜேகே. ஏன் தெரியுமா ஜேகே? பிகாஸ் ஐ ஹேட் யூ ஜேகே. ஐ ஹேட் யூ மோர். இப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஸோ பின்னாடியே மோனா வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஆர் யூ ஓகே பேபி? நீ ஓகே தானே?